ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி சூப்பராக சாஃப்டான ரவா லட்டை எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டுக்கு அதிகமாக நெய் ஊற்றி நம்ம உருண்டை பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி ரவையை மிஷினில் கொடுத்தும் அரைக்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சாஃப்டான ரவா லட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வானலி சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடாகி உருகுனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகாம லேசா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே நெய்யிலிருந்து வடிச்சு ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். ரவை வந்து வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கலாங்க. ஏலக்காவை நம்ம ரவை கூட சேர்த்து வறுக்கும் போது உங்களுக்கு ஏலக்காய் நல்லா வறுபட்டுரும். நமக்கு அரைக்கும் போதும் நல்ல பவுடர் ஆயிரும். ஸோ இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும். இப்போ நெய் சேர்த்தாச்சு. இதை நல்லா மறுபடியும் வறுத்தெடுத்துக்கலாம். ரவையை வந்து நல்லா வறுத்தெடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரவை வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது, கலரும் மாறிடக்கூடாது. கலர் மாறிடாம வறுத்தெடுத்துக்கணுங்க. அப்போதான் நம்மளுக்கு ரவா லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெள்ளையா இருக்கும். ஸோ ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த கடாயிலே இதை நல்லா பரப்பி விட்டுட்டிங்கன்னா இது நல்லா ஆறிடும். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஆறின ரவையை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இது நல்லா வந்து எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்ல அதே வானலிலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நல்ல இனிப்பா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கீங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு நுரைச்சு கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ இந்த மாதிரி கரண்டியில கொஞ்சமா இந்த சுகர் சிரப்பை எடுத்துட்டு கையில தொட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கம்பி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ்வை ஃபுல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரவையை வந்து சேர்த்துடலாம். ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை வந்து செய்யணும். ஸ்டவ் ஆன்ல வச்சுக்கிட்டே செய்யக்கூடாதுங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வந்து இந்த சுகர் சிரப்பில் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த கடாயிலே இருக்கட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னுமே ரவை வந்து சூடாக தான் இருக்கு. சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ரவை பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாயிருக்கு. இது இன்னும் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி நல்ல உதிரி உதிரியாக வரணும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகி கெட்டியாகி வரும். ஸோ கரண்டியில் இருக்கிற ரவை எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது இன்னுமே நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரவை வந்து நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வந்து மாவை எடுத்து லட்டாக வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜில் உருட்டும் போது நம்ம ரவை லட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரவை வந்து வாயில கடிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சொல்லியே அந்த மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாம். அந்த மிக்சி ஜார்லேயே ரவையை சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கெட்டி கெட்டியாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ரவையை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
மாற்றிட்டு அவ்வளோதாங்க, நம்ம லட்டா வந்து உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை தான். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ கட்டி கட்டியா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இதை நல்லா கையில் ஒரு தடவை உடைச்சி விட்டுட்டு இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. கூடவே நான் ஒரு 10 போல காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். திராட்சையை நான் வறுக்காம அப்படியே சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு மாசம் நம்ம வச்சிருந்தா கூட உங்களுக்கு அப்பதான் ரவா லட்டு வந்து கெட்டு போகாது. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம லட்டா பிடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு திராட்சை ஒரு முந்திரி பருப்பு எடுத்துட்டு கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி லட்டா உருட்டிக்கோங்க. நல்ல உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகா ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும். இதை உருட்டி எடுக்கிறதுக்கு நீங்க கையில நெய்யோ எண்ணெயோ எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்க உருட்டி எடுக்கலாம். ரவை எதுவுமே உங்களுக்கு கையில ஒட்டாது. லட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்ப இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உள்ளங்கையில வச்சு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து லட்டு பிடிக்க வரும். நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து சின்ன சைஸ் லட்டா தான் உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல லட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு தக்கன நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கடைசி மாவு லட்டு வரைக்குமே ஈஸியா சூப்பரா உருட்டி எடுக்க முடியும். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு எனக்கு 15 லட்டு கிட்ட வந்ததுங்க. நான் வந்து சின்ன சின்ன லட்டா தான் உருட்டி எடுத்திருக்கேன். இந்த லட்டை நீங்க ஏர்டைட்டான பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெய் சேர்க்காத லட்டு வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.